அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண தேவையில்ல. ஆனா இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியா தான் நாங்க பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுடைய போராட்டம் வந்து ஒரு நாய்க்கு போராட்டம் நடத்தும்போது பேசுற இந்த மக்கள் ஒரு தூய்மை பணியாளர் போராடும் போது யாருமே வாயை திறந்து பேசல. நாய்க்கு கொடுத்த மரியாதையை கூட இந்த தூய்மை பணியாளர் கொடுக்கல. அவங்களுடைய ரத்த சிந்த, அவங்க வேர்வையோட, அவங்க உண்ணாவிரதம் இருந்து பல போராட்டங்களை சந்திச்சு தான் இந்த வெற்றி அடைஞ்சிருக்காங்க. திமுக இந்த இதை கொடுத்திருக்கு, இதை நான் பாராட்டுறேன். ஆனா திமுக அரசு ஆரம்ப கட்டத்திலே இதை கொடுத்திருந்தா இன்னும் அவங்க மனசுல இருந்து அதை மாற்றவே முடியாது. என்னவா இந்த திமுக அரசால கொடுக்கப்பட்ட வெற்றினாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துட்டு தான் இருக்கும். இதை நான் வந்து குறை சொல்லணும்னு நான் சொல்லல. உங்களால இன்னைக்கு கொடுக்க முடிஞ்ச உங்களுக்கு ஏன் அன்னைக்கு கொடுக்க முடியலன்றதே கேள்வி. அதை நீங்க சொல்லலாம், 1000 காரணம் சொன்னாலும் இப்ப முடிஞ்சுச்சுல, இதை ஏன் நீங்க அன்னைக்கே கொடுத்துருக்கலாம்ல. நீங்க மறுபடியும் இதை வந்து தப்பு பண்ணி சரி பண்றதை காட்டிலும் இல்ல இனி வரப்போற காலத்திலேயாவது இது திமுக ஆட்சி இல்ல வேற எந்த ஆட்சி வந்தாலும் சரி, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை என்னைக்குமே அன்னன்னைக்கே செய்ய பாருங்க. அதை கொடுத்துட்டு நெருக்கோட்டில் தேர்தல் அன்னைக்கு ரோடு போடுறதும், வீட்டுக்கு குழாயில தண்ணி விடுறதும், ரேஷன் ரைஸ்ல 3000 ரூபாய் கொடுக்கறதுனாலையும் மக்கள் வந்து அன்னைக்குதான் ஓட்டு போடுவாங்கன்றது வந்து எல்லா மக்களுக்கும் அது சுட்டுக்கொள்ளாது. இருந்தாலும் தூய்மை பணியாளர்